வீடியோ வச்சு எல்லாரும் சொல்கிறீங்க ஸ்கீமை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா கிஃப்ட் போய்டும்னு. யாரையுமே நான் ஸ்கீம் வந்து நடுவில் க்ளோஸ் பண்ண சொல்லலை. நான் போன மாதம் ஏன் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணினேன்னா எனக்கு அந்த தீபாவளி ஆஃபர் இருந்தது. செகண்ட் விஷயம் வந்து எனக்கு வந்து 6 months ஆனாலும் அந்த கிஃப்ட் போகலை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஜிஆர்டியில் நடுவில் நிறுத்தினா உங்களுக்கு கிஃப்ட் போயிடும், கரெக்டு தான். என்னோட வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் வந்து 6 months முடிஞ்ச ஸ்கீமை தான் வந்து நான் க்ளோஸ் பண்ணினேன். அதனால எனக்கு வந்து கிஃப்டெல்லாம் போகலை. எனக்கு அது வந்தது 6 months கிளாக் 5 monthsல அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணாதான் உங்களுக்கு கிஃப்ட் போகும். பட் 6 months போனதுனால எனக்கு அது போகலை. இன்னொரு விஷயம், நான் ஏன் அதை க்ளோஸ் பண்ணினேன்னா, போன மாதம் வந்து நான் ஒரு பெரிய பேங்கிள் நான் எடுத்தேன். அப்போ அந்த பேங்கிளோட கூட நான் எக்ஸ்ட்ரா காசு அன்னி ரேட் எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த ஆல்ரெடி ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருந்ததுனால அன்னி ரேட் எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. அன்றைக்கி நான் வாங்கறச்சே பார்த்தீங்கன்னா 10,900 சம்திங் இருந்தது. 10,900 11,000 சம்திங் இருந்தது. அப்போ அந்த 11,000க்கு சேதாரம் வேறு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அந்த ரேட்டுக்கு எனக்கு சேதாரம் கொடுக்க இஷ்டம் இல்லாதனால நான் அந்த ஸ்கீமை வந்து 6 monthsல வந்து க்ளோஸ் பண்ணினேன். ஆல்ரெடி 10 months ஸ்கீம் ஆல்ரெடி ஒன்று கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு 10 monthsல ஒரு ஸ்கீம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதோட கூட இன்னொரு ஒரு 6 months ஸ்கீம் வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஒரு ஐட்டம் நான் வாங்கினேன். ஸோ நான் வந்து யாரையுமே ஸ்கீமை க்ளோஸ் பண்ண சொல்லலை. ஸ்கீம் இருக்குன்னா அதே வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி தான். ஒரு நல்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு கடையில் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அது அதே வந்து ஒரு கோல்டு எஸ்ஐபி மாதிரி. அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி இப்போவே க்ளோஸ் பண்ணணும்னு யாருமே சொல்லலை. நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸ்கீம் இருக்குன்னா அதுதான் பெஸ்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், ஸ்கீம் இல்லை பட் இப்போ கையில் காசு இருக்குது, ஸ்கீமும் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, கையில் கொஞ்சம் காசு இருக்குன்னா ஒரு பெரிய நகையை இப்போ அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். 1 கிராம் 2 கிராம் கோல்டு காயின் மட்டும் வாங்கிக்கோங்கிறேன். அதுக்காக ஆனால் அந்த எவ்ரி மந்த் இந்த அமௌண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னு கன்ஃபார்ம்டாக தெரியும்னா அது நீங்கள் ஸ்கீமில் போட முடியும்னா ஸ்கீமில் போட்டுக்கோங்க. ஏன்னா அது பெஸ்ட் ஆப்ஷன் தான். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது நம்ம எவ்ரி மந்த் டிப்பில் வாங்குறதே அது ஈக்குவல் டு ஆவரேஜிங் இன் எஸ்ஐபி. நான் டிப்பில் வாங்கினா ஆவரேஜ் ஆகும்னு நான் சொல்ல வரேன் இல்லையா. அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கீமில் வாங்குற அதுலேயும் ஆவரேஜ் அவுட் ஆகிடும். ரெண்டும் ஒரே தான். அதனால நீங்கள் ஒன்று வந்து காயினாக வாங்கி மாதம் வாங்கிக்கோங்க. இல்லைனா எஸ்ஐபி மாதிரி இந்த ஸ்கீம் போடுறீங்களா அது போட்டுக்கோங்க. எப்போ எக்ஸஸ் காசு இருக்கும், இந்த மாதம் என்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் எக்ஸஸ் இருக்குது ஆனால் என்னால் மாதம் அது கட்ட முடியாது, அந்த மாதிரி இருக்கச்சே நீங்கள் காயினாக வாங்கிக்கோங்க. அந்த காயின் வாங்குறது டிப்பில் வாங்கிக்கோங்கன்னு நான் சொன்னேன். நான் சொல்கிற ஆவரேஜ் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கீம்லேயே அது முடிஞ்சிடுது. அதனால ஸ்கீம் எடுத்திருக்கீங்கன்னா அதை வந்து நடுவில் நீங்கள் க்ளோஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அதுதான் ஆவரேஜிங். ஸ்கீமில் பண்ணுறது வந்து நீங்கள் இது மேனுவலாக ஆவரேஜ் பண்ணுறீங்க, மாதம் வாங்கி ஸ்கீமில் இருந்தால் அது தானே ஆவரேஜ் ஆகிடுது. அதனால் கொடுக்க முடியாது. இப்போது வந்து ஒரு 10,000-15,000 இருக்குது அப்படின்னா அதை வெயிட் பண்ணி டிப்பில் இருக்கிறச்சே காயினாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இது வந்து செகண்ட் மெத்தட். ஒன்று வந்து ஸ்கீமாக நீங்கள் போட்டுக்கிறீங்க, ஒன்று வந்து ஸ்கீம் உங்களுக்கு இல்லை பண்ண முடியாது பட் ஆனால் கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது, மந்த்லி கொடுக்க முடியாதுன்னா டிப்பில் மட்டும் காயின் வாங்கிக்கோங்க. தேர்ட் மெத்தட், ஸ்கீமும் போட்டு நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஸ்கீமில் கரெக்டாக ஆவரேஜ் அவுட் ஆகிடும். அதை தவிர நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஒரேடியாக பீக்கில் இருக்கிறச்சே ஃபுல் அமௌண்ட்டை போட்டு ஒரு ஜுவல் வாங்காதீங்கன்னு சொன்னேன். இதுதான் இதுதான் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணேன். ஐ திங்க் அது வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து வேறு மாதிரி புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் இது கிளியராக வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எடுத்துட்டானே உங்களுக்கு ஆவரேஜ் அவுட் ஆகிடும்.